ஐயா அந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப் ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் தான் ஃபுட்பாலை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் வரலாறே இருக்குது. பல லெஜெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எஸ்பெஷலி கல்கட்டாக்கு வந்து போயிருக்காங்க. மோகன் பகான், ஈஸ்ட் பெங்கால் போன்ற ஜாம்பவானான டொமஸ்டிக் இந்தியன் டீம்ஸ் எல்லாம் இருக்குங்க. என்னோட சின்ன வயசில் நான் ஃபாலோ பண்ண ஒரு இந்தியன் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைச்சங் பூட்டியா அவர்கள் தான். பைச்சங் பூட்டியா எத்தனை பேருக்கு தெரியுன்றது உங்களோட கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு ஃபுட்பால் ஃபேன் கிடையாதுங்க, பட் ஃபுட்பால் பற்றின நியூஸ் நான் படிப்பேன். அப்பப்போ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். பைச்சங் பூட்டியா அவர்களுக்காக நான் இந்தியன் டீமோட ஃபுட்பால் மாத்திரம் அப்பப்போ கொஞ்சம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஐஎஸ்எல் வந்து நிறைய டொமஸ்டிக் லீக்லாம் வந்து கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ண, அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியும். கிரிக்கெட் ஃபேன்றதால அது மேல இன்ட்ரெஸ்ட் போகல என்று தெரியல. பட் என்னைக்கு அந்த இந்தியா என்னைக்கு தான் ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஆடுவாங்க அப்படின்னு உங்களை மாதிரி நானும் காத்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் காலேஜ் படிக்கும் போது பைச்சங் பூட்டியா ரிட்டையர்ட் ஆயிடுவார். நான் அப்ப என்ன நினைச்சேன், எப்படியாச்சும் பைச்சங் பூட்டியா அவர்கள் இந்தியன் டீமை கொண்டு போயிட்டு வேர்ல்ட் கப்ல ஆட வைப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அவர் இருக்கும்போது யாரா அந்த பையன் வந்து சுனில் சேத்ரி வந்து சேர்ந்தாரு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுனில் சேத்ரியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நானும் சுனில் சேத்ரியை பத்தி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். கடைசியில் அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. இன்னும் இந்தியா போய் ஃபுட்பால் வேர்ல்ட் கப்ல ஆடவே இல்லை. நம்ம எதிர்பார்க்கிற இந்த ஒரு விஷயம் ஏன் நடக்க மாட்டேன்னு கஷ்டமா இருந்தாலும் இந்த பக்கம் பார்த்தா கேரளா பசங்க வேற லெவல்ல வைப் பண்றாங்க. நான் கேரளாக்கு வந்துட்டு அடிக்கடி டிராவல் பண்ணிருக்கேன். ஒரு 2 வருஷம் நான் பிசினஸும் பண்ணிருக்கேன். அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜெர்சி ஸ்டோர், ஸ்போர்ட்ஸ் ஸ்டோர்லாம் இருக்குங்க. அங்க போயிட்டு நமக்கு பேட்டு, ட்ராக்ஸ், பேட் இந்த மாதிரி தான் விற்பாங்க நம்பியரெல்லாம். ஆனா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஃபுட்பால் ஜெர்சி தான் விற்கிறாங்க. அந்த அளவுக்கு ட்ரெண்டான ஒரு ஸ்டேட் கேரளா. வேற லெவல் வைப் பண்றாங்க. இங்க போட்டியே டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்ற மாதிரி தான். அங்க போட்டியே பிரேசில் வெர்சஸ் அர்ஜென்டினா தான். நடுவில் பூந்தாம்பர் போர்ச்சுகல். போர்ச்சுகலுக்கும் அங்க நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் கிறிஸ்டியானோ ரொனால்டோங்க. அங்க போட்டி வந்து பாத்தீங்கன்னா யாரு பெருசா பேனர் வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளா சினிமா நடிகருக்கு தான் பெரிய பேனர் வச்சு கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க எல்லாம் அங்க ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு, அதுவும் வேற நாட்டோட ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு 100 அடி, 150 அடி, 400 அடி எல்லாம் வச்சு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு பேனர் எல்லாம் வச்சு ட்ரெண்ட் பண்றாங்க. அண்ட் ஆல் கேரளா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் சார். கேரளா சார் 100% லிட்ரஸி சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா ஃபுட்பால் 100% லிட்ரஸி கேரளாக்கு அப்ளிகபிள் தான். சரி, நம்ம சப்ஜெக்ட் வருவோம். 140 கோடி பேர் இருக்கிற இந்திய நாட்டில் ஒரு ஃபுட்பால் டீமை உருவாக்க முடியலையே. இது ஏன் எனக்கு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்ன காரணமா இருக்கும்? இந்த அசோசியேஷன்ஸ்ல நடக்கும் குளறுபடியா, இங்க நடக்கும் ஊழலா, அதிகாரம் படைத்தவர்கள் பண்ற லாபினால நிறைய பிளேயர்ஸை உருவாக்க முடியலையா? இது ஏன்றது எனக்கு ரொம்ப நாளாவே புரியலங்க. இங்கிருந்து நிறைய பிளேயர்ஸ் ஏன் அந்த ரியல் மேட்ரிட், மான்செஸ்டர் யுனைடெட், லிவர்பூல் போன்ற பெரிய பெரிய டீமுக்கும் இங்க இருக்கிற நிறைய பிளேயர்ஸாலையும் போய் ஆட முடியல? அதுவும் ஏன்னு தெரியல. சரி, ஒரு வேர்ல்டு கப் லெவலுக்கு நேஷனல் டீம் தான் போக முடியல. ஆனா கிளப்லயும் வந்துட்டு பெரிய இந்தியன் பிளேயர்ஸால உள்ள போக முடியல. அந்த அளவுக்கு காம்படிட்டிவான ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் ஃபுட்பால். இந்தியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு திறமை இல்லையா? என்ன பொறுத்திருக்க கண்டிப்பா நிறைய இந்தியன்ஸ்க்கு திறமை இருக்குங்க. இங்க இருக்கிற நிர்வாகம், அந்த ஸ்போர்ட்ஸ் அமைப்பு, அந்த ஃபெடரேஷன்ஸ் பண்ற ஒரு சில தவறுகளால நிறைய பிளேயர்ஸோட வாழ்க்கை பிளஸ் இந்த ஸ்போர்ட்ஸோட எதிர்காலமே ஒரு கேள்விக்குறி ஆக்குறாங்க. என்னோட லைஃப்ல கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் நான் ஃபுட்பாலை அப்பப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரேங்க. இப்போ வருமா அப்போ வருமானு சொல்லிட்டு இன்னைக்கு 2026 இன்னைய வரைக்கும் இந்தியன் டீமால ஃபுட்பால் வேர்ல்ட் கப்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. லாஸ்ட் ஃபுட்பால் வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ல ஜஸ்ட் மிஸ் இந்தியன் டீம் மிஸ் பண்ணாங்க. பட் இதெல்லாம் பார்த்தாதுங்க, பிரேசில், அர்ஜென்டினா, போர்ச்சுகலுக்குலாம் சப்போர்ட் பண்ற நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் கூடிய சீக்கிரத்தில் நம்ம இந்தியன் டீமுக்காக சப்போர்ட் பண்ற நேரம் வரும்னு காத்திருக்க. எப்போ வந்தாலும் தெரியல. ஒருவேளை நீங்க கேரளால இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி விடுங்க.